இந்த பூமாரி எப்போ வீட்டை விட்டு போனா இன்னும் வந்து சேரல. எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த ஒத்தராஜா மக கூட சேராதடின்னு சொன்னால் கேட்குறாளா? இன்னைக்கு வரட்டும் வச்சுக்கிறேன். எம்மா எம்மா வாடி வா. எப்போ வீட்டை விட்டு போனவ இப்போ வந்திருக்க? என்னம்மா? என்னம்மா நொன்னம்மான்ட்டு? ஐயோ அம்மா பயங்கர கடுப்பில் இருப்பா போலயே. ஏண்டி காலையில் எத்தனை மணிக்கு போனேன்? வர நேரமா இது? அப்படியே வீடு வீடா எங்கே தான் சுற்றுவியோ அப்படி தெரியல. லீவு விட்டுட்டா போதும் வீடு வீடா சுற்றிட்டே தெரியவா. ஏம்மா பசிக்குதுமா? வீடு வீடா சுற்றும் போது உனக்கு அம்மா நினைப்பெல்லாம் வராது. பசி வந்தால் மட்டும்தான் உனக்கு அம்மா நினைப்பு வருமோ? ஏம்மா என்னம்மா செஞ்சு வச்சிருக்க? எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. நேற்று வச்ச மீன் குழம்பே உன்னை சட்டி நிறைய இருக்கு, ஊற்றி தரேன். இன்னைக்கு அதை தான் திங்கணும். ஊத்துறது நேற்று வச்ச மீன் குழம்பு, இதில் பர்ஃபார்மன்ஸ் பாரு இந்த அம்மாக்கு. என்னடி வேணுமா வேண்டாமா? ஏம்மா எதையோ உனக்கு கொண்டு வாமா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குமா. இரு வாரேன். ஏம்மா இன்னும் என்னம்மா பண்ற? சீக்கிரம் கொண்டு வாமா, எனக்கு பசிக்குதுமா. இந்தாடி சாப்பிடு. ஏண்டி என்னதான் சாப்பிடுற? வளர்ற புள்ள அள்ளி எடுத்து நல்லா நறுக்குன்னு சாப்பிட வேண்டாமா? என்ன இப்படி கொத்திக்கிட்டு கிடக்குற? நாங்கெல்லாம் அந்த காலத்துல... ஐயோ அம்மா வேற ஆரம்பிச்சிட்டாலே. நீ அந்த காலத்துல நாங்க வயலுக்கு போகையில, காட்டுக்கு போகையில, அங்க போகையில, இங்க போகையிலன்னு ஒரே கதையா விடுவாளே. இந்த சோத்தை வேற நிம்மதியா திங்க விடாம பண்ணிடுவாளே. என்னடி அங்க முணுமுணுக்குற? எம்மா ஒண்ணு இல்லம்மா, நீ சொல்லு. வளர்ற பிள்ளை நல்லா அள்ளி எடுத்து சாப்பிட வேண்டாமா? பார்த்ததெல்லாம் திங்கணும். இப்ப எல்லாம் கல்ல தின்னாலும் கரையிற வயசு. நல்லா சாப்பிடணும் பாரு. எப்படிமா பார்த்தது எல்லாத்தையும் சாப்பிடணும்னா இந்த கரண்டி, அம்மி கல்லு, தட்டு இது எல்லாத்தையும் சாப்பிட்றவா? இந்த கொழுப்புக்கு ஒன்றும் உனக்கு குறைச்சலே இல்லை. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குழம்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் பத்தவே பத்தாது. எங்க அம்மா குழம்பு தீர்ந்துருச்சுன்னு சொன்னா கூட சரி பரவாயில்லன்ட்டு இந்த சட்டியில கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் பாத்தியா, அந்த குழம்புல சோத்தை போட்டு நல்லா கணைஞ்சு அப்படி எடுத்து சாப்பிடுவோம். இந்த காலத்து பிள்ளைங்க என்ன அப்படியே சாப்பிடுறீங்க? ஐயோ அம்மா இந்த மீன் குழம்பு நாளைக்கு வைக்கவும் பிளான் போட்டா போல இருக்கே. அதனாலதான் இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கா. அந்த சட்டியில அப்படியே விரவி எடுத்து சாப்பிட்டோம்னா அடடடடடா என்ன ருசியா இருக்கும். இப்ப எல்லாம் அந்த காலத்துல என்ன கடையில வாங்கினாலும் அந்த அந்த ருசியெல்லாம் வருதா? நீங்க தான் என்னமா பீஸா பர்கர்ன்னு சாப்பிடுறீங்க. அது அம்புட்டும் உடம்புக்கெல்லாம் கெடுதல் தெரியுமா? கன்ஃபார்ம் சட்டியை சுரண்டுற வரைக்கும் இந்த அம்மா மீன் குழம்பு விட மாட்டா போல இருக்கு. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இந்த மீன் குழம்பு குடிச்சாவது காலி பண்ணி விட்டுறணும். நாளைக்கு அம்மாவை வேற குழம்பு வைக்கிற மாதிரி பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி உங்க அம்மா பழைய குழம்பு வச்சு ஊத்திட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனலை கண்டிப்பா மறக்காம